ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரையிலான இந்த வார ராசி பலன்கள் 12 ராசிக்கும் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு வாரத்தின் கடைசியில் சனிக்கிழமை காலையிலிருந்தே சந்திராஷ்டமம் அமைப்பு ஆரம்பிக்குது. வாரத்தில் 6 நாட்களும் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுங்க. நல்ல விதமாகவே 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். வார ஆரம்பத்தில் உங்களுக்கு 6, 7 ஆகிய 2 இடங்களில் தான் சந்திரன் இருக்கிறார். ஆக வாரத்தின் முதல் 5 நாட்கள் பெரியதொரு கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது. ஆனால் வாரத்தின் கடைசியில் 30/8 சனிக்கிழமை காலையில் 7:30 மணி 7:53 அமைப்பில் சனிக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், ஞாயிற்றுக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், திங்கட்கிழமை இரவு 7:55 மணிக்கு தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடியுது. ஞாயிறு திங்கள் சனி ஞாயிறு திங்கள் ஆகிய வார கடைசி நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமன்றதுனால முதல் 5 நாட்கள் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. இந்த வாரம் தொட்டது துளங்கக்கூடிய நல்ல வாரமாகவே இருக்கும். வளர்பிறை அமைப்பிலேயே சந்திரன் வந்து விடுகிறார். ஆகவே சந்திரன் வளர்பிறை அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு பெரிய அளவில் வேலை தொழில் அமைப்புகளை கண்டிப்பாக பாதிக்காது. அதிலும் குறிப்பாக 5ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்திருப்பது குழந்தைகள் சார்ந்த அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்களை இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நல்ல அமைப்புகள் நடக்கும் அப்படிங்கிறத தான் காட்டுது. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. 3ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்ப்பதால் வேலை தொழில் அமைப்புகள் கஷ்டம் எதுவும் இல்லாமல் எந்த அளவிற்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவிற்கு பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தான் உண்டு. குடும்பத்திலேயும் நிம்மதி இருக்கும். குறிப்பாக இப்போது சந்திரமங்கல யோகம் ஏற்படுறதுனால சகோதரர்களால் கடந்த காலத்தில் அண்ணன் தம்பி அக்காள் தங்கை போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவுகள் போட்டவர்களுக்கெல்லாம் வாரத்தின் முதல் பகுதியில் ஒரு 4-5 நாட்களுக்குள்ளேயே சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. சனி ஞாயிறு திங்கள் என்று வாரத்தின் இறுதியில் மட்டும் கொஞ்சம் கடுமையான பலன்கள் நடக்கும் என்பதால் பண விவகாரத்தில் மட்டும் அந்த நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரையும் நம்பி பணம் கொடுக்கறது, சோஷியல் மீடியாவில் வர்ற தகவல்களை நம்ப தேவையில்லாமல் அந்த லிங்க் அழுத்து இந்த லிங்க் அழுத்துலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக வாரத்தின் கடைசியில் இருக்கிறது அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம். ரிஷபராசிக்காரர்களுக்கு அருமையான நல்ல வாரமாக இந்த வாரம் அமையும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 5, 6, 7 ஆகிய 3 இடங்களில் சந்திரன் வளர்பிறையிலேயே இருக்கிற வாரத்தின் ஆரம்பத்திலேயே அவர் வளர்பிறை சந்திரனாக அமாவாசை அமைப்பிலிருந்து வெளியே வந்து விடுகிறார். அமாவாசை அமைப்பிலிருந்து வெளியே வந்து விடுகின்ற இந்த அமைப்பு ஒரு பெரிய நல்லவைகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல யோகமான ஒரு அமைப்பு. பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் எதுவும் இருக்காதுங்க. ராசிநாதன் இப்போது 3ஆம் இடத்துல வலுவான ஒரு நிலைமையில் இருக்கிறது. முயற்சிகள் செய்யக்கூடிய அமைப்பு, நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா இந்த வாரம் முழுக்கவே யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது. ஏற்கனவே 2ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல சனி அப்படிங்கிறதும் ராகு குருவின் பார்வையில் இருக்கிறதும் பெரிய கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கறது இல்லை. கடந்த காலத்தில் அப்படி கஷ்டப்பட்டேன் இப்படி கஷ்டப்பட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு கூட பெரிய நஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் அவரவருடைய அமைப்பு தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றாற் போல நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வருமானங்கள் வரக்கூடிய தன்மை, யார் வீட்டு பணமாக இருந்தாலும் நம்மகிட்ட பாக்கெட்டில் இருந்துகிட்டு இருக்கிற ஒரு அமைப்பு. தொழிலில் வேலையில் கொஞ்சம் எந்த அளவிற்கு நல்ல முயற்சிகள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. 4ஆம் இடத்துல சூரியன் இந்த வாரம் முழுக்க ஒரு ஆட்சி அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறாரு. வீடு வாகனம் சார்ந்த விஷயத்திலேயே நல்லதுகள் நடக்கும். குறிப்பாக வாகன விஷயம், வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரத்தில் அதற்கான அமைப்பு, அமாவாசை அமைப்பு அப்படியே முடிஞ்சதுக்கு அப்புறமே வண்டி வாகனம் வாங்கக்கூடிய நிலைமைகள்லாம் கண்டிப்பாக வருகிறது. பொருள் செலவுகள் வைத்து கொண்டிருந்த சில விஷயங்கள்லாம் அந்த செலவுகள் வீணாக வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், வீணாக அந்த விஷயத்தை செய்துக்கிட்டு இருக்கிறேன், பிள்ளைக்கு வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறேன், பிள்ளைக்காக வேலைக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன், அப்படி பட்டுக்கிட்டு இருக்கேன்னு தேவையற்ற செலவுகள் எல்லாமே இப்பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு நீங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன. பெண்களால் மன கஷ்டம், அம்மானால, அக்கா தங்கச்சினால, காதலன் காதலினால, பெற்ற பெண் குழந்தையால மன கஷ்டம் அடைந்தவர்களுக்கு வாரத்தின் முதல் 4 நாட்களுக்குள் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய யோக நல்ல வாரங்க இந்த வாரம். மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கிறது. இந்த வாரத்திலேயே ராசிநாதன் 3ஆம் இடத்திற்கு மாறுகிறார். அவருடைய இஷ்ட நல்ல நண்பரான சூரியனோடு சேர்ந்திருக்கக்கூடிய தன்மைகள் மிகப்பெரிய யோகம். ராசியிலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு தான் இருக்கிறாரு. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி கூட குருவின் வீட்டில் இருக்கிறார். ஆக 4, 10ஆம் இடங்களில் செவ்வாய் சனி ஒருவர் பார்த்து கொண்டிருப்பதை வேண்டுமானாலும் கொஞ்சம் தீய அமைப்புன்னு சொல்லலாம். மற்றபடி அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் தகுதி இருப்பிடம் வயதிற்கேற்றாற் போல பெரிய சங்கடங்கள் எதுவும் இல்லாத நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. சந்திராசிரமமும் இந்த வாரம் கிடையாது. 4, 5, 6 ஆகிய 3 இடங்களில் இப்பொழுது சந்திரனுடைய இயக்கம் இருக்கிறது. வாரத்தின் முதல் திங்கள் செவ்வாயை தவிர புதன்கிழமை வியாழக்கிழமை டாப்பாக இருக்கும். புதன்கிழமை வியாழக்கிழமை சந்திரன் 5ஆம் இடத்துல குருவின் பார்வையில் வர்றாரு. பிள்ளையால் அதிர்ஷ்டம்,
பிள்ளையை பற்றி இருந்து வந்த கவலைகள்லாம் விலகக்கூடிய அமைப்பு, நண்பர்கள் உறவுகள் கை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல், வியாபாரம் தொழில் போன்றவைகள் மேன்மையாக இருக்கக்கூடிய அமைப்பு. அந்த புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 3 நாளுமே கொஞ்சம் அப்படியே நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கிறது. ஆகவே புதன், வியாழன், வெள்ளி ஆகிய 3 நாட்களும் தொட்டது துலங்கக்கூடிய, தொழில் நன்றாக இருக்கக்கூடிய, வேலை மாற்றம் இருந்தால் அது நல்லா இருக்கக்கூடிய, வியாபாரம், கடன், நோய், வம்பு, வழக்கு இது போன்ற விஷயங்கள்லாம் கட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. வாரத்தின் கடைசி நாள் அவர் 6ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு, நீச்சனா தான் இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல வளர்பிறையாக பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற அமைப்பில் இருப்பதனால கடைசி நாளாகிய சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாட்களும் எதிர்ப்புகளை நீங்க ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. எதிரிகளை பற்றிலாம் பயப்படாதீங்க. பெரிய அளவில் இதுவரைக்கும் இருந்து வந்த சோதனைகள் அட்டமச்சனி காலத்திலேயே மிதுன ராசிக்காரர்களுக்கு முடிந்து விட்டது. அதனுடைய எச்சம்னு சொல்லப்படக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்கள் தான் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அதையும் ஜெயிக்கக்கூடிய நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் இல்லை. ராசிநாதன் இப்போது அமாவாசையிலிருந்து வளர்பிறை அமைப்பில் வந்துட்டார். அமாவாசையிலிருந்து வளர்பிறை அமைப்பில் வந்துட்டாலே கடகராசிக்காரர்களுக்கு மனசு தெளிவாக இருக்கும். ஏன்னா சந்திரன் தான் உங்களுடைய ராசிநாதன். வார ஆரம்பத்தில் 3, 4, 5 என்கின்ற வளர்பிறை அமைப்புல நல்லாவே இருக்கிறார். 4ஆம் இடத்திற்கு வரும்போது குருவின் பார்வையிலையும் வந்துடுவார். ஆக கொடுப்பினையான ஒரு நல்ல அமைப்பு தான் இப்போது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களை ராசியிலே இருக்கிறார். ராசியில் சுபகிரகம் இருப்பது, ராசிநாதன் சுபருடைய பார்வையில் இருக்க போகுது. ஒரு கொடுத்து வைத்த ஒரு அமைப்பு. கடகராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அவங்கவுங்களுடைய ஜாதக அமைப்பின்படி ஒரு 6, 8 தசாபக்திகள் நடந்துகிட்டு இருந்தா கொஞ்சம் சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்குமே தவிர, மன உறுதியுள்ள, எதையும் உண்மையாக நேர்மையாக சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் பாதிப்புகள் பெரிய அளவில் இல்லாத ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் இருக்குதுங்க. எதையும் உங்களால சமாளிக்க முடியும். சந்திராஷ்டமம் வேற கிடையாது இல்லையா. 3, 4, 5 என்பது 3ஆம் இடத்துல அவர் வார ஆரம்பத்தில், அதாவது வாரத்தின் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, இந்த புதன்கிழமை காலைல இரவு இந்த 3 நாள் திங்கள், செவ்வாய், புதனில் பார்த்தீங்கன்னா புதிய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அப்போது உண்டு. திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாட்களும் அவர் 3ஆம் இடத்துல இருப்பார். 3ஆம் இடத்துல அவர் வளர்பிறையாக இருக்கிறார். அப்போ தான் அமாவாசையிலிருந்து வெளியே போன அமைப்பில் இருக்கிறார். ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒருத்தரை பார்க்கறது, விட்டு போன தொடர்புகள், விட்டு போன நட்புகள் மறுபடியும் வரக்கூடிய அமைப்புகள், ஏற்கனவே வாய்ப்புகள் ஒன்று வந்து அதை நழுவ விட்ட அமைப்புகளில் திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைச்சி அந்த வாய்ப்பை நீங்கள் அப்படியே உபயோகப்படுத்திக்கக்கூடிய தன்மைன்னு திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய 3 நாட்கள் இருக்கும். வியாழன், வெள்ளி அப்படியே வந்துட்டீங்கன்னா பெரிய அளவில் 4ஆம் இடத்திற்கு வருகிறார். அம்மாவின் ஆதரவுகள் கண்டிப்பாக கிடைக்கும். சுகஸ்தானம் வலுப்படுகிறது. உங்களுடைய சுகத்திற்காக பணத்தை செலவு செய்யக்கூடிய அமைப்பு, அந்த செலவு செய்யக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய நிலைமை என வாரத்தின் நடுப்பகுதியாகிய புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த நாட்கள்லாம் பெரிய அளவில் நல்லா இருக்குதுங்க. வார இறுதியில் சந்திரன் நீச்சம் அடைந்தாலும் கூட ராசி சுபத்துவம் அடைந்திருப்பதாலும் சந்திரன் வளர்பிறையில் இருப்பதாலும் தொட்டது துளங்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது கடகத்தினர் எல்லோருக்கும் இந்த சந்திராஷ்டமம் இல்லாத வாரம்.